வணக்கம். பொங்கல் எப்போவுமே குக்கரில் செய்வோம். அது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்படி இல்லாமல் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ரெண்டையுமே தனித்தனியாக நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் கழித்து அடுப்பில் அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஊற வச்சா பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வேகட்டும். பருப்பு 3/4 பதத்துக்கு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சுடுதண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் சுடுதண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இடையிலேயே நான் 2-3 முறை கலந்து விட்டுருக்கேன். அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். 3 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பொங்கல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் கெட்டியாகவே ஆகாது. அப்படியே சாஃப்டாக நம்ம எப்படி செஞ்சோமோ அப்படியே இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மிளகு சீரகம் தாளிச்சிக்கலாம். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன். அதுவும் இதோட சேர்த்துட்டு முந்திரியும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் துருணை இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூள் பொங்கலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ பொங்கல் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பொங்கலுக்கு எப்போவுமே நெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பொங்கல் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா தளன்னு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டியில் தானாக விழணும் பொங்கல். இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு இன்னமும் தளன்னு வேணும்னா இன்னொரு அரை டம்ளர் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி கலந்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி நெய் மணக்க உங்களுக்கு பொங்கல் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.